அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் மொத்தம் 6 ஷீட் இருக்கு. 6 ஷீட்லுமே எல்லாமே 150 அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, 160 இருக்கிறவங்களும் இருக்காங்க, கலந்துருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்த மாடல்ல எழுதினவங்களுக்கு நல்ல மார்க் மீன்ஸ் என்னன்னா தேவையான மார்க் மோர் தென் 50% மார்க் கிடைச்சிருக்கோ அதை ஒரு சாம்பிளா நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். ஸோ இதை எவாலுவேட்டரை நம்ம ஜட்ஜ் பண்றதோ ஆஸ்பிரண்ட்டை ஜட்ஜ் பண்றதோ நம்மளுடைய ஒர்க் கிடையாது. நமக்கு அந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எந்த டெம்ப்ளேட் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே கொஸ்டினுக்கு வேற வேற பர்சன் எப்படி எழுதியிருக்காங்க, அதுக்கு எவாலுவேட்டர் எப்படி எப்படிலாம் மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதனால வந்து ஃபியூச்சர் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். முதல்ல சுற்றுச்சூழலில் COVID-19 ஏற்படுத்திய தாக்கம் என்ன? கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்னு. இது ரொம்ப நிறைய விஷயங்கள் எழுதலாம். ஆனா இவங்க 6 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க் எடுத்தாவே நமக்கு தேவையான மார்க் வந்து ரீச் பண்ணியிருப்போம். அந்த 3 மார்க்லாம் எதுல எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதல் பர்சன் இதில் நான் இந்த ரெட்ல போட்டிருக்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியில் எந்த மார்க்குமே பேப்பருக்குள்ள பண்ண மாட்டாங்க. பேப்பருக்கு கடைசியா மட்டும்தான் அவங்க மார்க்கை போடுவாங்க. ஸோ இதுல இந்த தாக்கம்னு வரும்பொழுது நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லி 2ஆ பிரிச்சுட்டாங்க. இவங்களை எழுதுறவங்களே பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து எழுதியிருக்காங்க. கண்டென்ட் மேக்ஸிமம் எல்லாருடைய கண்டென்ட்டுமே ஒரே மாதிரியான கண்டென்ட் தான் இருக்கு. அது எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை நேர்மறை எதிர்மறைன்னு எழுதி உள்ள கொஞ்சம் கண்டென்ட் போட்டிருக்கும் பொழுது 3.25 இது வந்து பார்த்தோம்னா வேல்யூவேட்டர் 1, இது வேல்யூவேட்டர் 2. ஏன்னா ஒவ்வொரு டைம் பின்னாடி போய் பார்க்க தேவையில்ல, இங்கேயே பார்த்துக்கலாம். 3.25 ஆவரேஜா வந்து இவங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்க. சரி, ரெண்டாவதா எழுதினவங்களுக்கு எப்படி எழுதியிருக்காங்க? இவங்க ஏற்படுத்திய தாக்கத்தை கேட்கும் பொழுது இவங்க நெகட்டிவான தாக்கம், எதிர்மறையான தாக்கம் வந்து இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 தாக்கத்தை ஏற்படுத்தி எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு 3 மார்க் ஆவரேஜா வேல்யூவேட்டர் 1, 2 ரெண்டுக்கும் ஆவரேஜா 3 மார்க் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. 3வது பேப்பர்ல இதே தான் எழுதியிருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னா கலந்து எழுதியிருக்காங்க. பாசிட்டிவும் எழுதியிருக்காங்க, நெகட்டிவும் கலந்து எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான மார்க்னா இவங்களுக்கும் அதே ஆவரேஜான 3 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 4th பேப்பர்ல நேர்மறை எதிர்மறை தனியா பிரிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா இந்த இடத்துல மட்டும் நேர்மறை மட்டும் அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதிட்டாங்க. பட் மத்தபடி பாக்ஸ் போட்டிருக்காங்க. சில ஸ்டாட்டிக்கான கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மைக்ரான் அளவு அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. பிளஸ் வந்து கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 5 மார்க் ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. வேல்யூவேட்டர் 1 6ம் இன்னொருத்தர் வந்து 4ம் போட்டிருக்காங்க. ஆவரேஜா 5 கிடைச்சிருக்கு. அடுத்த பேப்பர் பார்க்கும்பொழுது இதையும் கலந்து ஒரு நெகட்டிவ் எழுதிட்டு மீதி எல்லாத்தையும் பாசிட்டிவா எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு 2.5 இந்த மார்க் தான் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. உள்ள இருக்கிற கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணி கூட ஒரு டைம் படிக்கணும்னா கூட படிச்சுக்காங்க. அடுத்து 6th பேப்பர். இந்த 6th பேப்பர்ல என்ன ஒரு டிஃபரெண்ட்னா இதுல ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டருக்கும் செகண்ட் எவாலுவேட்டருக்கும் 15% மேல மார்க் டிஃபரெண்ட் வந்துருச்சு. அதனால தேர்ட் எவாலுவேட்டர் எவாலுவேட் பண்ணியிருக்காரு இந்த பேப்பரை. ஸோ இதுல இவங்க நன்மைகள் சவால்கள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சு எழுதியிருக்காங்க. இதுல இவங்களுக்கு எப்படி மார்க்னா ஒருத்தர் 4, 5, 3.5 எல்லாமே உங்களுக்கு மோர் தென் 50% வந்திருக்கு. ஸோ இது நல்ல ஒரு மார்க்கை ஈல்டு பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு பேப்பர் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். 2ஆ பிரிச்சு கேட்டிருக்காங்க. 3 மார்க் கேட்டிருக்காங்க. சரி, 3ஆ கேட்டிருக்காங்க. 2 மார்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அருகி வரும் பாதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட இத பத்தி வந்து அவங்க என்டேஞ்சர், வல்னரபிள், த்ரெட்டன் இத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலா மத்த பேப்பர்ல ஐயூசிஎன் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அந்த வேர்டை மட்டும் தான் யூஸ் பண்ணல. மற்றபடி பார்த்தோம்னா எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இது என்ன, அழிந்து வரும்னா என்ன, பாதிக்கப்பட்ட இனம் என்ன, என்டேஞ்சர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு 50% மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தேவையான மார்க் கிடைச்சிருக்கு. அடுத்த பேப்பர் 2ல இவங்களும் ஐயூசிஎன் பேரும் வந்து மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க. அதே டைம்ல எக்ஸாம்பிள் வந்து எழுதாம விட்டுருக்காங்க. அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கலாம். ஸோ இவங்க ஆவரேஜா 2.5. ஸோ நமக்கு தேவையானதை விட ஒரு 0.5 வந்து கம்மியா இருக்கு. அது மற்ற ஆன்சர்ல அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேப்பர் 3ல இவங்க ஐயூசிஎன் வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவப்பு பட்டியல் இந்த ரெட் லிஸ்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வேற என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஓகே, அது நம்ம எப்படி மார்க் ப்ரொவைட் பண்றாங்களோ அதை பொறுத்து நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு மார்க் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜா வந்து ஒரு 2.25 அந்த அளவுக்கு வர மாதிரி மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது இந்த பேப்பர்ல
பார்க்க முடியுது. அடுத்து 4th பேப்பர்ல அதே கொஸ்டினுக்கு ஐயூசிஎன் வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்த என்ன உயிரினமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டியல் பேரையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு ஆவரேஜா 3.5. ஸோ தேவையான அளவுக்கு மேலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா இந்த பேப்பர் 5th பேப்பர்ல ஐயூசிஎன் இயர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் அப்படிங்கிறத இயர் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. ஏன்னா வரிசையா எல்லாருமே இயர் கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அது டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இவங்களும் எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. பட் அவங்களுக்கு 2 எவாலுவேட்டருமே 2 மார்க் தான் வந்து ஆவரேஜா போட்டிருக்காங்க. அடுத்தது 6th பேப்பர். இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா 3 எவாலுவேட்டர் இருக்கிற பேப்பர். ஐயூசிஎன் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. புலி, கடல் பசு, ஆமை, டால்பின் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னா 3 எவாலுவேட்டருமே ரொம்ப ரொம்ப மார்க் வந்து கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜாவே வந்து பார்த்தோம்னா 3 மார்க் வந்து சாதாரணமா கொடுக்கலாம் மற்ற பேப்பர் கம்பேர் பண்ணும் பொழுது. பட் அவங்க 0, 0.5, 1 அதுதான் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3rd கொஸ்டின், இந்திய மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால் மற்றும் இடையூறு. இந்த 2 தான் கேட்டிருக்காங்க. சவால்கள் என்ன, இடையூறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல மின்சாரத்துறை என்ன அப்படின்னு என்னென்ன எழுதியிருக்காங்க. எடுத்த உடனே ஒரு 2 வரி முடிச்ச உடனே சவால்களும் இடையூறுகளும் சரிங்களா, அந்த பற்றாக்குறை அதை வந்து எழுதியிருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு 3.5 மார்க் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது அபவ் ஆவரேஜ் தான். அடுத்ததா இவங்களுக்கு அதே கொஸ்டினுக்கு இவங்க சட்டத்தோட பேர் எழுதியிருக்காங்க. இந்திய மின்சார சட்டம்லாம் எழுதியிருக்காங்க. சவால்கள், இடையூறுகள் இதை எழுதியிருக்காங்க. பட் இவங்களுக்கு அந்த ஒரு எவாலுவேட்டர் 0.5 தான் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் 3 போட்டிருக்காரு. ஸோ இப்போ ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா 1.75 அந்த லெவல் தான் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இருக்கிற கண்டென்ட்ல அவங்க இதை மார்க் குறைச்சிருக்காங்க. அது முக்கியமாக ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காரு. அடுத்தது 3rd பேப்பர். இவங்களுக்கு பார்த்தோம்னா இவங்க டைரக்டா சவால்கள் மற்றும் இடையூறு எந்த இன்ட்ரோடக்ஷன் இல்ல, டைரக்டாவே கொஸ்டின் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ரொம்ப கேப், இந்த இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் கேப் இருக்கு. மற்றபடி இதெல்லாம் கரெக்டா வந்து இதா கொண்டு வந்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 8 பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பட் இவங்களுக்கு எந்த ஒரு மார்க்குமே வந்து பெருசா வந்து ஈல்டு கிடைக்கல. ஒரு 2.5 அந்த ரேஞ்சு கீழே தான் வந்து இருக்கு. கடன் சுமை கண்டென்ட் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் அதே கண்டென்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த 4th பேப்பர்ல இதுல என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறையை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள் 2யும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிரச்சனைகளை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சவால்களுக்கு நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ அது அந்த ஒரு ப்ரெஷர்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஐஃபனை போட்டு அடுத்தது வந்து நம்பருக்கு டக்குன்னு மாறிட்டாங்க. ஸோ இதை ஆவரேஜா பார்க்கும்பொழுது இது ஒரு ஆவரேஜை நெருங்கி வந்துருச்சு. அடுத்தது இதே மின்சாரத்துறையை பத்தி எழுதும் பொழுது இவங்க என்ன எழுதியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு இன்ட்ரோ எழுதிருக்காங்க. எடுத்த உடனே பார்த்தா இவங்களும் டைரக்டா சவால்களுக்கு வந்துட்டாங்க. சவால்கள்ல ஒரு 6 பாயிண்ட்டும் இடையூறுகளுக்கு ஒரு 6 பாயிண்ட்டும் ரொம்ப தெளிவா அந்த இதை கொடுக்கறதுனால 2 எவாலுவேட்டருமே ஒரே மாதிரியான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவு கொஞ்சம் நல்ல மார்க்கா வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ மின்சாரத்துறை சவால்கள் வரிசையா ஒரு 6 பாயிண்ட், இடையூறுகள் ஒரு 3 பாயிண்ட், 9 பாயிண்ட் அப்படி முடிச்சுட்டாங்க. அடுத்தது இந்த பேப்பர்ல 6வது பேப்பர்ல அதே விஷயங்கள் தான். முதல்ல மின்சாரத்துறையில் சவால்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எழுதிட்டு என்ன இருக்கு, பற்றாக்குறைனா அந்த கண்டென்ட் எழுதியிருக்காங்க. அடுத்து உற்பத்தி பாதிப்பு பத்தி எழுதியிருக்காங்க. டிஜிட்டல் மின்சார அட்டை இந்த மாதிரிலாம் எழுதிக்கும் போது ஒரு எவாலுவேட்டர் 0 போட்டாரு. ஸோ மற்றவங்க வந்து பார்த்தோம்னா 3 மார்க் ஆவரேஜ் வந்து அவங்க ரீச் பண்ற அளவுக்கு மார்க் போட்டாங்க. இது 3 எவாலுவேட்டர் இருக்கிற பேப்பர். அடுத்ததா 4th, இந்தியாவின் எந்தெந்த கடற்பகுதிகள் கடல் மட்ட உயர்வினால் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்குன்னா முதல்ல கடல் மட்ட உயர்வை பத்தி இவங்க எழுதியிருக்காங்க. கொஸ்டின் டைரக்டா எந்தெந்த கடற்பகுதிகள்னு கேட்டுட்டாங்க. இவங்க முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகள்னு இப்பதான் இந்த கொஸ்டின் வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க, காரணமும் எழுதியிருக்காங்க. பட் ஒரு எவாலுவேட்டர் 50% கொடுத்துட்டாரு. செகண்ட் எவாலுவேட்டர் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆவரேஜா 2 மார்க் வந்து இந்த இடத்துல கொஸ்டின்ல வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவங்க பகுதிகள் கேட்டிருக்காங்க. ஒருவேளை காரணங்கள் அவங்க எதிர்பார்க்காம அவங்க பகுதிகள் கேட்ட கொஸ்டின் மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்க பார்ப்போம். இவங்க திரும்ப ஒரு டைம் எழுதியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அதிகமான டைம் வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே போல எடுத்த உடனே உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்ன ஊர், எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டுல கடற்கரையோட மாவட்டங்கள் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு ஆவரேஜா 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அபவ் ஆவரேஜ் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
பாதிக்கப்படும் பகுதிகள் வந்து உள்ள கண்டென்ட்லாம் டைரக்டா அந்த விஷயத்த ஃபுல்லா எழுதாம பகுதிகள் மட்டும் எழுதி, இவங்க பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் எழுதிறாங்க. அலையாத்தி காடுகள், பிச்சாவரம் இந்த பகுதிகள் பேர்லாம் எழுதிறாங்க. ஒரு டிஃபரெண்டான வேர்ட்ஸ். அதாவது எல்லாருமே மத்த 2 பேர் பார்த்தோம்னா, அவங்க அந்த ஊ அ ரொம்ப பெரிய ஊர்கள் பேர மட்டும் எழுதியிருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் சின்ன ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேப்பும் இருக்கு. இதுக்கு எவ்வளோ மார்க் போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு மார்க்கே போட்டுருக்காங்க. இதுல வந்து ஒரு 5 அவுட் ஆஃப் 6 போட்டுருக்காங்க. இது 2.5 ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு அபோவ் ஆவரேஜ் 50% தாண்டி வந்திருக்கு. அடுத்ததா 4த் பேப்பர்ல என்ன பண்ணியிருக்காங்க, கடல் மட்ட உயர்வு அப்டின்னா என்னன்னு எழுதியிருக்காங்க, பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் எழுதியிருக்காங்க. அண்மை செய்திகளையும் சேர்த்து போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 3.25 ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் வந்து கிடைச்சிருக்கு. சென்னை, ஆந்திரா இந்த ஊர்கள் பேர் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான இன்ஃபர்மேஷனையும் குடுத்துருக்காங்க. இவங்க இந்த கொஸ்டின் 5த் பேப்பர்ல வந்து இவங்க வந்து கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அதே 6த்ல பாதிப்புக்குள்ளாகும் கடற்பகுதிகள். அதாவது 2ஆ பிரிச்சிருக்காங்க. பகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு உயர்வாதம் இந்த டைட் ரிலேட்டடான விஷயங்கள வந்து அப்படியே கொஞ்சம் எழுதிட்டு, அதுக்கு அடுத்தது ஊர் பெயர்கள வந்து எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு 3 எவாலுவேட்டருமே நல்ல மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா, இததான் எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்னு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விஷயங்கள ரொம்ப வந்து இத மட்டும் எழுதி முடிக்காம, ஊர் பெயர்கள் மட்டும் எழுதி முடிக்காம, அந்த பகுதிகளையும் அது ரிலவென்ட்டாவும் கொஞ்சம் எழுத வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த ஷீட்ல இதுலயே கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் அதிகமா வாங்கியிருக்கிற ஒரு ஆன்சரா இருக்கு. அடுத்தது சயின்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கும் வந்து மார்க் எதுவும் வரல. இவங்க தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5த் கொஸ்டின் 5த் பேப்பர் இவங்க தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 0 மார்க் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா வரும்பொழுது ரொம்ப ஷூரா இருந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா மார்க் 1 ஷூரா இருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் அவுட் ஆஃப் 6 வந்துரும். ஷூரா இல்ல அப்படின்னா அப்படியே 0க்கு வந்து போயிரும். இந்த கிவ் அண்ட் டேட்டாவுக்குலாம் வந்து இவங்க மார்க் எதுவும் ப்ரொவைட் பண்றது இல்ல. அதே போல இவங்க அட்டெண்ட் பண்ணல. அடுத்தது 6த் கொஸ்டின். FAO, WHO, UNICEF இதோடைய அந்த டுவர்ட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர்ல என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கிட்டத்தட்ட 12 மார்க்லயோ 15 மார்க்லயோ கேட்க வேண்டிய கொஸ்டினோட சைஸ் இது. அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். பட் இவங்க 6 மார்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ FAO பொறுத்த வரைக்கும் பேசிக் எழுதியிருக்காங்க. என்ன பணி, இதோடைய தலைமையிடம், WHO, UNICEF இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் 4 மார்க் நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க 2.5 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எழுதுறதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மற்ற ஷீட்டை பார்த்தா தெரியும். இவங்க உணவு வேளாண், உணவு பாதுகாப்பு சட்டம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் டிவேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த இந்த காரணம் ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் விவசாய அமைப்பு இதை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. அவங்க இந்தியாவை ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் எழுதிட்டாங்க. அதை வச்சு இவங்க மீதி இடத்துக்குமே மார்க் போடல. 2வது எவாலுவேட்டர் 1 மார்க் வந்து போட்டிருக்காரு. அடுத்தது இந்த பேப்பர் 3ல FAO, உணவு உற்பத்தி, பஞ்சம், ஆராய்ச்சி மேம்பாடு, உலக சுகாதார நிறுவனம் இது 3 மார்க் ஆவரேஜா 2 பேருமே போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, இன்னும் இந்த இடத்துல அவங்க மென்ஷன் அந்த வேர்டை வந்து பண்ணியிருக்கலாம். யூனிசெஃப் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி எழுதியிருக்கலாம். பட் தமிழ்ல எழுதும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். இவங்க 4த் பேப்பர் FAO, WHO, யூனிசெஃப் மற்ற எல்லாருமே ஆவரேஜ் தான் எடுத்திருக்காங்க. பாப்போம் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க அதோட எக்ஸ்பென்ஷனை. ஸோ இது எந்த விதமான இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி மார்க் பார்த்தா தான் தெரியும். WHO, FAO ஸோ ஒருத்தர் 0வே போட்டிருக்காரு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு 0 போட்டிருக்கிறதுக்கு ஒருவேளை இங்கிலீஷ்ல அந்த விஷயத்தை அவ்வளோ எழுதுனதுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா இன்னொரு எவாலுவேட்டர் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவர் வந்து ஆவரேஜ் மார்க் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காரு. பட் கண்டென்ட் இவ்வளோ இருக்கு. பட் இவங்க 0 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அது டிபேட்டபிள் தான். அடுத்தது 5th பேப்பர்ல இவங்க FAO குழந்தைகள் பாதுகாப்பான உணவு வழங்குது. ஓகே விஷயங்கள் என்ன கண்டென்ட்டாவது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு மார்க் 3.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் அதுதான். ஸோ இது எல்லாரும் எழுதுனதே தான் எழுதியிருக்காங்க. இது எவாலுவேட்டருடைய ஓன் டிசிஷன்ல மார்க் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. FAO உலக சுகாதார நிறுவனம் இவங்களுக்கு 4.5 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின் மரபு பொறியியல் ஜெனடிக் என்ஜினியரிங் பத்தி சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை வந்து விளக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மரபு பொறியியல், நுண்ணுயிர்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ஆபத்தை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. ஒருத்தவங்க ஆவரேஜ் போட்டாங்க. பட் இன்னொருத்தவங்க 1 மார்க் தான் வந்து போட்டிருக்காங்க. ஒருவேளை டைரக்டா ஆபத்தை அட்ரஸ் பண்ண கொஸ்டினுக்கு என்ன மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இவங்களும் டைரெக்டாக இவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. பட் இவ்வளோ எழுதுனீங்க அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். எழுதக்கூடாதுன்னு கிடையாது, எழுதலாம். பட் டைம் அதிகமாக எடுத்துக்கும். பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி போயிடும். ஸோ இவங்க டைரெக்டா பாதிப்புகள் மட்டும் எழுதியிருக்காங்க. நல்ல மார்க் குடுத்துருக்காங்க பாருங்க. அபவ் ஆவரேஜ் 3.5 வந்து குடுத்துருக்காங்க. அப்ப கொஸ்டின டைரக்ட் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல. இவங்க ஆபத்துகள், இவங்க டைரக்ட்டா ஆபத்துகள் தான் எழுதியிருக்காங்க. பட் இவங்களுக்கு மார்க் வந்து 2 தான் வந்திருக்கு. ஒருவேள உங்க பாயிண்ட்ஸ் ஆமா. இங்க ஸ்பேஸ் பார்த்தீங்களா? இவ்வளோ வந்து கேப்லாம் விடவே கூடாது. 6 மார்க்ல மேக்ஸிமம் இத இன்னும் கொஞ்சம் இதே கன்டென்ட் தான். கன்டென்ட் எல்லா இடத்துலயும் ஒரே கன்டென்ட் தான் இருக்கும். பட் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அத வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம். செயற்கைக்கரு ஊட்டல் ஓகே. இதுல கொஞ்சம் ஏதோ டிவியேட் ஆயிருக்காங்க. அதனால கொஞ்சம் மார்க் குறைச்சிருக்கலாம். அடுத்தது இது 4த் பேப்பர்ல இவங்க மரபு பொறியியல் இது பேசிக்கா ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு ஆபத்த வந்து எழுதியிருக்காங்க. வளங்கள், சேதம், உயிர்கள் ஓகே. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மார்க் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற கன்டென்ட்ட பேஸ் பண்ணி அவங்க மார்க் குறைச்சிருக்கலாம். 5த் பேப்பர்ல அதே கொஸ்டின் ஆபத்துகள். டைரக்ட்டா ஆபத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க கொஸ்டின. இது மாரி பண்ண முன்னாடி ஒரு பேப்பருக்கு நல்ல மார்க் வந்திருக்கு. இவங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2.25 தான் ஆவரேஜா வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல ஓசோன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப டிவியேட் ஆயிட்டாங்க. அதனால மார்க் ஒரு வேள அவங்க வந்து குறைச்சிருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கீழ ஸ்பேஸும் வந்து விட்டுருக்காங்க. மேக்ஸிமம் ஃபுல்லாவும் இருக்கணும், கன்டென்ட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்தது இவங்க பார்ப்போம். இவங்க தான் மொத கீவேர்ட்ஸ் 2 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிடி காட்டன், பிடி கத்திரிக்காய். அடுத்து உடனே பாதிப்புகள் வந்து என்டர் ஆயிட்டாங்க. ஒரு எத்தன 5 8 பாயிண்ட் போட்டிருக்காங்க. நல்ல மார்க். 3 எவாலுவேட்டருமே நல்ல மார்க் போட்டிருக்காங்கன்னா, அப்ப இது ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாடல் போல. அதாவது என்னன்னா, மேக்ஸிமம் டைரக்ட்டா பாதிப்புகளே எழுதுறது தான் பெட்டர். பட் இவங்க இன்ட்ரோ எழுதுனால அதுல கீவேர்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் வந்து மார்க்க வந்து நல்லாவே தேவையான அளவுக்கு போட்டிருக்காங்க. அடுத்ததா 8வது கொஸ்டின் 2ஆ பிரிச்சிருக்காங்க. 3, 3 மார்க். உயிரி ஜெட் எரிபொருள், மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம். இது 2யும் பிரிச்சிருக்காங்க. முதல்ல உயிரி ஜெட் எரிபொருள், தயாரிப்பு, பயன்கள். அதுக்கு அடுத்தது விவிபேட். இது நம்மளுடைய இவிஎம் மிஷின். இயர் மட்டும் குடுத்துருக்காங்க. மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. ஆவரேஜா பார்த்தோம்னா 1.75 வந்து குடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் 3 மார்க் நம்ம இந்த இடத்துல அட்டைன் பண்ணா தான், பின்னாடி வந்து நல்ல ஒரு ரேங்க் வந்து 160க்கு மேல போறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில இடத்துல இந்த மாரி குறையிறது, பின்னாடியும் பாதிப்பு ஏற்படும். ஸோ இவங்க எல்லாம் பேப்பர் 2 இவங்க எப்படி எழுதியிருக்காங்க? உயிரி ஜெட் எரிபொருள், பேசிக் சுற்றுச்சூழல் பாதிப்பு விளைவிக்காது. ஓகே. இவங்களுக்கு 4 மார்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர். அடுத்தது பேப்பர் 3க்கு எத்தனால் இந்த கீவேர்ட்லாம் எத்தனால்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாசுபாடு இது ஜென்ரலான ஒரு இத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல 2016 விவிபேட், நோட்டா. ஸோ எல்லாருமே இந்த இவிஎம்ல நல்லா வந்து ஆன்சர் நல்லா வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அபோவ் ஆவரேஜ் 3ய வந்து தாண்டிருச்சு. ஸோ ஒரு எவாலுவேட்டர் கொஞ்சம் இதானாலும் பிரச்சனை இல்ல. மீதி இன்னொரு எவாலுவேட்டர் வச்சு கூட ஆவரேஜ நல்லா இது பண்ணிக்கலாம். உயிரி ஜெட் எரிபொருள் வேர்ட்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல மின்னணு வாக்குப்பதிவு தேர்தல் இயந்திரம் 2014 இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துதுன்னு தனி பாயிண்ட்டெல்லாம் எழுதல. அப்படியே அது பிராக்கெட்ல போட்டதுனால டக்குன்னு அது முடிஞ்சிருச்சு. 14வது நாடா இந்தியா பயன்படுத்துது. இதெல்லாம் போட்டதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மார்க் ஒரு 3.75 இது நல்ல ஒரு அபோவ் ஆவரேஜ் மார்க் தான் போட்டிருக்காங்க. ஆவரேஜ் நான் சொல்றது ரேங்க் ஹோல்டர் எடுக்க வேண்டிய மார்க் தான் ஆவரேஜ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஃபரெண்ட்டா இவரு பண்ணியிருப்பாரு. முதல்ல இவிஎம் எழுதிட்டு அடுத்தது உயிரி ஜெட்ட வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவிஎம் இந்த இடத்துல இயர் ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு மாரி இயர் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அது இதா இருக்கும். மத்தபடி இத ரொம்ப லென்த்தியா எழுதுறதுக்கு பதிலா விவி பேட்டர்ன் கூட சிம்பிளா எழுதியிருந்தாலும் ஒரே விஷயம் தான். பட் அந்த பிரஷர்ல அது டக்குனு அந்த வேர்ட் ஞாபகம் வரலன்னா, இப்படிதான் எழுதி ஆகணும். ஸோ இத வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓகே. ஒரு 2.5 வந்து ஆவரேஜா வந்திருக்கு. இன்னும் ஒரு 0.5 இருந்துச்சுன்னா, பின்னாடி வரும்போது ஸ்கோர் ஏறுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அடுத்தது பேப்பர் 6ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஜெட் எரிபொருள், உயிரி ஜெட் எரிபொருள் ஓகே. கடல் புகை, ஆக்ஸிஜன் ஓகே. ஜெட் விமானங்கள் 2014, 14 வேட்பாளர்கள் 4. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 2 எவாலுவேட்டர் நல்ல மார்க் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து 0.5 தான் வந்து போட்டிருக்காரு. மேக்ஸிமம் இந்த மாரி மிக்ஸ்டா இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து அந்த மாரி தான் இது வந்து கிடைச்சிட்டு இருக்கு. மார்க் வந்து கிடைக்குது. அடுத்தது ஒரு 9வது கல்பாக்கம் அணுமின் நிலையம், திட்டம் சக்தி. இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல எல்லாருமே கல்பாக்கத்த வந்து எழுதிட்டாங்க நல்லா. ஆனா இந்த திட்டம் சக்தியில அந்த டைம்ல மிஷன் சக்திங்கிறது 4, 5 மிஷன் சக்தி இருந்துச்சு. மேல வந்து பார்த்தோம்னா, ஆன்டி மிசைல் டெக்னாலஜி இருந்துச்சு. உமன்ஸ் ரிலேட்டடா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி தான் இதுல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த ஆன்சருக்கான மார்க்கும் புரொவைட் பண்ணியிருக்காங்க. கல்பாக்கம் தமிழ்நாடு
ஓகே. அணுமின் நிலைய அமைவிடம், மின்சார உற்பத்தி, வருவாய். வருவாய் வந்து உற்பத்தி அந்த கரண்ட் சேல் பண்றதுனால வருது. ஓகே. இந்த விஷயத்த எழுதியிருக்காங்க. திட்டம் சக்தி. இது உக்ரைன் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு மார்க் 2 பேருமே 1, 1 தான் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இது கிடையாது அப்படிங்கிறது. ஏன் இவங்களுக்கு மார்க் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி மத்த பேப்பர பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். மத்த பேப்பர் பாருங்க. கல்பாக்கம்னா இந்திரா காந்தி அணுமின் ஆராய்ச்சி நிலையம். இது வந்து ஒரு கீவேர்ட் மாரி தான். கிட்டத்தட்ட கீ பாயிண்ட்டா வந்து அவங்க எழுதியிருக்காங்க. 2 உலைகள் உள்ள இருக்கிற காமினி அத பத்தி எழுதலனாலும் மினிமமா 2 உலைகள் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. மிஷன் சக்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கு சுய உதவி குழு இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு ஆவரேஜா 5 மார்க். இது நல்லா ரொம்ப ரொம்ப அபோவ் ஆவரேஜ் மார்க். ஸ்கோர் அதாவது ரேங்க் ஹோல்டரோட நல்ல ஒரு மார்க் தான் அதுல வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பேப்பர் 3 இவங்க கல்பாக்கம் ஓகே தோரியம்லாம் எழுதியிருக்காங்க. காமினி, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எழுதியிருக்காங்க. ஹோமி பாபா எழுதியிருக்காங்க. மிஷன் சக்தி, ஆன்டி சேட்டலைட் இது எழுதியிருக்காங்க. டிஆர்டிஓ எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு மார்க் 5.5 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6க்கு 5.5 பயங்கரமான மார்க். இன்னொரு எவாலுவேட்டர் ஆவரேஜ் வந்து போட்டிருக்காரு. அதனால அபோவ் ஆவரேஜ் வந்து தாண்டிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் தான். அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா கல்பாக்கம் இவங்களும் தோரியம் எழுதியிருக்காங்க. புளூட்டோனியம்லாம் எழுதியிருக்காங்க. பிளஸ் டிஆர் இஸ்ரோ சரிங்களா? இவங்க இஸ்ரோன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே. இஸ்ரோ விண்வெளி குப்பையை வந்து நீக்கிறது இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் ரீச் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் நல்லா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வந்து அதை எக்ஸ்டெண்ட் வந்து அவர் பண்ணிக்கல. அடுத்து கல்பாக்கம் அணுமின் நிலையம். இவர் எழுதும் பார்த்தோம்னா தமிழ்நாடுன்னு எழுதியிருக்காரு, சென்னையில எழுதியிருக்காரு. ஒரு ப்ரெஷர்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம் இப்படிதான் பண்ணி ஆகணும். வேற வழியும் கிடையாது. 60% மின்சாரம், ஆராய்ச்சி, மிஷன் சக்தி சரிங்களா? மிஷன் சக்தி பெண்கள் டிஜிட்டல் இந்த தான் எழுதியிருக்காரு. இவருக்கும் இந்த ஆவரேஜ் 3 வந்து ரீச் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம இதுல எல்லாருமே ஒரு 150 கீழே அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஓரளவுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாமே அந்த ஆவரேஜ் வந்து அங்கங்க ரீச் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு சில நல்ல அவங்களுக்கு ஹோல்டிங் இருக்கிற ஏரியாவுல நல்ல மார்க் விட்டு இது முதல் அணுமின் நிலையம், மின்சாரம் உற்பத்தி விஷயங்கள் நிறைய போட்டிருக்காங்க. சக்தி, மிஷன் சக்தி இந்தியாவில் தயாரிக்கிறது. இஸ்ரோ, ISROன்னு அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இதுல எல்லாருமே நல்ல மார்க் போட்டிருக்காங்க. 3 எவாலுவேட்டருமே நல்ல மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது கண்டென்ட் வந்து நல்லா என்ரிச்சா இருக்கிற மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடா அவங்க அந்த மாதிரி மார்க் வந்திருக்கோ திங்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா 10th ஓகே. இது வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. நம்ம அடுத்த வீடியோவுல மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே பார்ப்போம். அதே போல இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனியா நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதையும் வந்து நம்ம கம்பைல் பண்ணி அப்படியே நம்ம வந்து போடுறோம். ஸோ உங்ககிட்ட ஆன்சர் ஷீட் இருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி கம்பேர் பண்ணி போடணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் கூட உங்களுடைய ஷீட்டை சென்ட் பண்ணலாம். ஒரு 4, 5 ஷீட் சேர்ந்த உடனே உங்களுக்கும் கம்பேர் பண்ணி என்ன அதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் சொல்றோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.